நாம பார்க்க போகிறது மன்றாடிகள். சோழ பேரரசினுடைய சூரியன் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடியவர் ராஜேந்திர சோழன், மதுராந்தகன் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் கற்றளி கோயிலான நம்முடைய சோளத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோயிலை அவர் கட்டுறார். கற்றளி கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்லுக்கு மேலே இன்னொரு கல்லை வைத்து கட்டக்கூடிய கோயிலுக்கு பேர் தான் கற்றளி கோயில்னு பேர். அதில் பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு நடுவில் சுண்ணாம்பு அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. சிற்பக்கலையினுடைய உச்சம் அப்படின்னு இந்த கோயில்களை நம்ம வர்ணிக்கலாம். அப்படி கல்லுக்கு மேலே கல்லாக வைத்து கட்டப்படக்கூடிய இந்த கற்கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதற்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பராமரிக்கிற பணியை செய்தவங்களுக்கு பேர் தான் மன்றாடிகள்னு பேர். நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க, அணையா விளக்கு. அப்படி அந்த கோயிலில் எப்போதுமே அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த விளக்குக்கு தேவையான எண்ணெயை அவங்க தான் கொண்டுட்டு வரணும். அவங்க பேர் தான் மன்றாடிகள். அவங்களுக்கு அதாவது சாகா மூப்பா ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பல ஆடுகளை மாடுகளை தானமாக அந்த காலத்துல சோழ மன்னர்கள் இந்த மன்றாடிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மன்றாடிக்கும் இத்தனை கால்நடைகள் அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆடு மாடுகளை அவங்க வளர்க்கணும், பராமரிக்கணும். அதிலிருந்து அவங்க பால் கறந்து பால்லேருந்து வெண்ணெய் நெய் எந்து கொண்டு இந்த கோயிலுக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளாக்கு நெய் அவங்க கோயிலுக்கு கொடுக்கணுங்கிறது கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஆடு மாடு மன்னர் கொடுத்தாரு அவங்க பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதில் நுட்பமான செய்தி என்ன அப்படின்னா, இத்தனை ஆடு மாடுகளை அவங்க பராமரிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அன்றைக்கு மேய்ச்சல் நிலங்கள் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உள்ள அந்த மேய்ச்சல் நிலங்கள் வளமையானதாகவும் இருந்திருக்கணும். அப்போது அங்கே நீர்ப்பாசன வசதி சிறப்பாக இருந்திருக்கு, மேய்ச்சல் நிலங்கள் நிறைய இருந்திருக்கு. அப்படி சிறப்பாக இருக்க போய் தான் அந்த ஆடு மாடுகள்கிட்டேருந்து அவங்க பாலை கறந்து அதை நெய்யாக்கி அதுக்கப்புறம் கோயில்களுக்கு கொண்டு போய் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பேர் அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய தலைநகரமாக தஞ்சை இருக்கும் பொழுது அங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்துல, அதுவும் ஒரு கட்டாந்தரை, அங்கே நீர் வளமோ நிலவளமோ மலை வளமோ காடு வளமோ எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு கற்றளி கோயிலை நம்முடைய ராஜேந்திர சோழன் எழுப்பியிருக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே அதிசயத்தில் ஒரு பேர் அதிசயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோயிலில் உள்ள மூலவர் பார்த்தீங்கன்னாக்க சந்திரகாந்த கல்லை உள்ளே வச்சிருக்கிறாங்க. அதனால எப்போதுமே குளிர்ச்சியாகவே இருக்கும். அந்த மூலவருக்கு நேர் எதிரில் நந்தி, அதனுடைய வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சிம்ம கிணறு, சிம்ம வாகன கிணறு, அதாவது வற்றாத கங்கை அப்படின்னு அதுக்கு பேர். அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மன்றாடிகளுடைய மிகப்பெரிய பணியே என்ன அப்படின்னா, அந்த ஆண் இறைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரும் பணி. அப்படி அதிலிருந்து அவங்க வியாபாரம் முன்னெடுத்திருக்காங்க. இன்னைக்கு பால் வளத்துல இந்தியா முன்னிலையில முதலிடத்துல இருக்குன்னா அதற்கான விதை எங்க விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ பேரரசுடைய ஆட்சி காலத்துல மன்றாடிகள் என்ற ஒருவர்களால தான் அந்த கால்நடைகளே பராமரிக்கிற பணி அவங்களுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க கால்நடைகளுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் அந்த கால்நடைகளை பராமரிப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வைத்தியம் செய்வது, அதுகளுக்கு அறுவை சிகிச்சை செய்வது முதற்கொண்டு குந்தவை நாச்சியார் அதற்குன்னே ஒரு சாலையை அவங்க திறந்தாங்க. மிருக காட்சி சாலை மாதிரி அவங்க ஒரு சாலையை திறந்து வைத்தியங்கள் எல்லாம் அன்னைக்கு கால்நடைகளுக்கு செய்யப்பட்டு கால்நடைகள் முதற்கொண்டு சிறப்பாக பேணப்பட்ட ஒரு காலம் அப்படின்னா இந்திய பேரரசினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்வது இந்த சோழ பேரரசை நம்ம வர்ணிப்பதற்கு காரணம், கால்நடைகளுக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இறை சிந்தனை எப்போதுமே அவங்களுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு வீரமும் பக்தியும் அவர்கள் 2 விழியாக இருந்தது என்று சொன்னால் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். வெறுமன கட்டடக்கலையினுடைய சிற்பத்தை நுட்பத்தை காட்டணும்னு நினைச்சாங்கன்னா வெறும் கோயிலை மட்டும் கட்டியிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கோயிலிலே விளக்கு எறிவதற்காக அந்த மன்றாடிகள் என்ற ஒருவர்களையும் உருவாக்குறாங்க. சைவ பற்றாளர்களாக சோழர்கள் இருந்தாலும் கூட வைணவத்துக்கு எதிராகவோ அல்லது புத்தம் சமணத்துக்கு எதிராகவோ எந்த செயலிலும் ஈடுபடாதவர்களாக இருப்பதையும் பார்க்கும் பொழுது
உண்மையிலேயே அவர்கள் மீதான மதிப்பு வந்து பன்மடங்கு உயருது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சோழ காலத்துல கோயில்கள் மிகச்சிறப்பாக விளங்கியது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த மன்றாடிகள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.